வணக்கம். வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்கா தான் அணு ஆயுத தாக்குதலை நடத்தியது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானின் 2 நகரங்களின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்தான் இதுவரை முதலும் கடைசியுமான அணு ஆயுத தாக்குதலாக உள்ளது. அந்த தாக்குதலின் போது விமானங்களில் இருந்துதான் அணுகுண்டுகள் வீசப்பட்டிருந்தன என்பது தெரிந்த விஷயம்தான். இப்போது வரலாற்றில் முதன்முறையாக கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை பயன்படுத்திய முதல் நாடாக மாறியுள்ளது ரஷ்யா. ரஷ்யா அதன் அணு ஆயுத கொள்கையில் திருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில். அதைத் தொடர்ந்துதான் இப்போது அணு ஆயுதங்களை கையாள முடிந்த கண்டம் தாவு ஏவுகணையை உக்ரைன் மீது செலுத்தியுள்ளது ரஷ்யா. அணு ஆயுதங்களை கையாள முடிந்த ஏவுகணையாக இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக அதில் அணு ஆயுதங்களை பொருத்தி அனுப்பியிருக்கவில்லை ரஷ்யா. ரஷ்யா இந்த ஏவுகணையை ஏவிய இடத்திலிருந்து அது சென்று தாக்கிய இடம் வரை 1500 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவே உள்ளது. அவ்வளவு குறைவான தொலைவில் உள்ள இலக்கை சாதாரண மத்திய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்க முடியும். அப்படி இருக்க ரஷ்யா எதனால் ஒரு கண்டம் தாவு ஏவுகணையை பயன்படுத்தியது? ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்தை சென்று தாக்குதல் நடத்த முடிந்த ஏவுகணை, அதாவது 5000 கிலோமீட்டருக்கும் அதிக தொலைவில் சென்று தாக்குதல் நடத்த முடிந்த ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளது ரஷ்யா. இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஏவுகணைக்கு உலகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் ரஷ்யாவிடம் உலகின் எந்த மூலையிலும் பூமியின் எந்த புள்ளியிலும் தாக்குதல் நடத்த முடிந்த ஏவுகணை உள்ளதென்பது குறிப்பிடத்தக்கது. உலகில் வெகு சில நாடுகளிடம் மட்டுமே இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. அவற்றுள் தொடக்கத்திலேயே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டுபிடித்த ஒரு நாடு ரஷ்யாவாகும். ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, சீனா, வடகொரியா, இஸ்ரேல், பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடம்தான் கண்டம் தாவு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. ஆனால் இதுவரை எந்த ஒரு நாடும் மற்ற நாட்டிற்கு எதிராக கண்டம் தாவு ஏவுகணையை பயன்படுத்தியதில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. ஒன்று, அவை மிகவும் செலவு கூடியவையாகும். இரண்டாவது, அவை மிகவும் ஆபத்தான ஏவுகணைகளாகும். மூன்றாவது, மிக அதிக தொலைவில் உள்ள ஒரு நாட்டின் இலக்கை தாக்கும் போதுதான் அந்த கண்டம் தாவு ஏவுகணைகள் தேவைப்படும். அத்தகைய போர்கள் இக்காலத்தில் பெரும்பாலும் நடக்கவில்லை. உதாரணமாக, ரஷ்யா அமெரிக்கா இடையே ஒரு போர் நடந்தால் அந்த நாடுகள் பரஸ்பரம் கண்டம் தாவு ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது. அதுபோல் மிக மிக அதிக தொலைவில் அமைந்துள்ள 2 நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட்டால்தான் இந்த ஏவுகணைகளின் தேவை ஏற்படும். அதெல்லாம் மிக அரிதாக ஏற்படும் சூழல் என்பதால் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை வைத்துள்ள நாடுகள் அதை ஒரு பாதுகாப்பிற்காகத்தான் வைத்துக் கொள்கின்றன. அத்தகைய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை அண்டை நாடான உக்ரைன் மீது ரஷ்யா ஏவி உள்ளது எனும்போது ரஷ்யாவின் உண்மையான நோக்கம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவது மட்டுமல்ல. உண்மையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை எச்சரிக்கும் விதமாகத்தான் ரஷ்யா இப்போது இந்த ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளது. அணு ஆயுதங்களை வகிக்க முடிந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் மிகவும் கொடிய ஆயுதங்களாக பார்க்கப்படுகின்றன. ரஷ்யா நடத்திய தாக்குதலின் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பெருமளவில் பகிரப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணைகள் மிகவும் விசித்திரமான முறையில் சென்று தாக்குவதை காண முடிகிறது. செய்தியில் கேட்டவுடன் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு ஐசிபிஎம்ஐ தான் பயன்படுத்தி உள்ளது என்று தோன்றும். ஆனால் அங்கு ஒரு ஏவுகணை மழை பெய்தது போல் காணப்படுகிறது. அங்கு ஒரு சோனிக் பூம் ஏற்படுவதை காண முடிகிறது. அதிகப்படியான வெளிச்சம் படர்வதை காண முடிகிறது. அங்கு ஆகாயத்தில் எதுவும் இருப்பது போல் தெரியவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வெளிச்சம் அங்கு பதிவதை காண முடிகிறது. அது வேறு ஒன்றுமல்ல, MIRV தொழில்நுட்பத்தின் விளையாட்டு அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். MIRV என்பது ஒரே ஏவுகணையில் பல போர்முனைகள் பொருத்தப்பட்டிருக்கும் தொழில்நுட்பமாகும். முன்பு ஒரு ஏவுகணையில் ஒரு போர்முனை மட்டும் பொருத்தி அனுப்பப்பட்ட நிலையில் இப்போது ஒரே ஏவுகணையில் 10க்கும் மேற்பட்ட போர்முனைகளை கூட பொருத்தி ஒரே இடத்திலோ அல்லது பரவலாக வேறு வேறு இடங்களிலோ தாக்குதல் நடத்த முடியும். பெயரிலேயே அந்த தொழில்நுட்பம் என்ன என்பது தெளிவாக உள்ளது. MIRV என்பது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்பதன் சுருக்கமாகும். MIRV தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவுகணைகளை கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளது. தொடக்கத்தில் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாகும் ரஷ்யா. ஒரே ICBM-ஐ அனுப்பினாலும் அது MIRV தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தால் பல போர் முனைகளுடன் பல இலக்குகளை தாக்க முடியும். புராண கதைகளுடைய சினிமாக்களில் ஒருவர் ஒரு பானத்தை எய்தால் செல்லும் வழியில் அது பலவாக பிரிந்து பல இலக்குகளை தாக்குவதை காண முடியும். அதுபோன்றதுதான் இந்த MIRV தொழில்நுட்பம். ஒருவேளை ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருந்தாலும் அவற்றை ஏமாற்றி தாக்குதல் நடத்த முடியும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம். அத்தகைய ஒரு ஏவுகணையைத்தான் ரஷ்யா இப்போது உக்ரைன் மீது ஏவி உள்ளதாக அறிய முடிகிறது. இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான எச்சரிக்கையாகவும் ரஷ்யா தமது சக்தியை வெளிப்படுத்தும் செயலாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு வரலாற்றில் முதன்முறையாக ICBM, அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை மற்றொரு நாட்டின் மீது ஏவிய நாடு என்ற பெயரும் ரஷ்யாவிற்கு கிடைத்துள்ளது இதன் மூலம்.
நீண்ட தூர ஏவுகணைகளை தங்களுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தினால் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த அடுத்த சில தினங்களுக்குள் அணு ஆயுதங்களை வகிக்க முடிந்த ஏவுகணையை ரஷ்யா ஏவியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 1000 நாட்களை கடந்துள்ள நிலையில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது ரஷ்யா என்பது கவனிக்கத்தக்கதாகும். இப்போது ரஷ்யாவை ஆத்திரமடைய செய்தது பைடன் எடுத்த ஒரு முடிவுதான். அமெரிக்க தயாரிப்பு நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கான அனுமதியை நல்கியுள்ளார் பைடன். இப்போது தாம் வீட்டிற்கு செல்லும் வழியில் பிரச்சனைகளையும் வீசிவிட்டு செல்ல தீர்மானித்து விட்டார் பைடன். அதனால்தான் அவர் ஆட்சியில் உள்ளபோது அனுமதி மறுத்திருந்த அவர் இப்போது தாம் வெளியேற உள்ள நிலையில் அடுத்து வரும் ட்ரம்ப் நெருக்கடிகளை அனுபவிக்கட்டும் என்ற எண்ணத்தில் அந்த அனுமதியை அளித்துள்ளார். நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதி கிடைத்தவுடன் ஜெலன்ஸ்கி 5 or 6 ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவிவிட்டார். அதை ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்துவிட்டன. அதற்கு பதிலடி என்ற வகையிலும் அமெரிக்கா உட்பட உக்ரைனை உசுப்பேற்றும் நாடுகளுக்கும் உக்ரைனின் அதிபராக உள்ள முன்னாள் கோமாளி ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் இப்போது கண்டம்தாவு ஏவுகணையையே பயன்படுத்தியுள்ளது ரஷ்யா. தேவைப்பட்டால் அமெரிக்கா வரை இத்தகைய ஏவுகணைகளை அனுப்புவோம் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளார் புட்டின். இதன் மூலம் ரஷ்யா அனுப்பிய அந்த ஏவுகணையை உக்ரைனின் பாதுகாப்பு அமைப்புகள் தடுக்க முடிந்திருக்கவில்லை. அணு ஆயுதம் வகிக்கும் திறனுள்ள கண்டம்தாவு ஏவுகணையை பயன்படுத்தியுள்ள ரஷ்யா அதிகம் ஆட்டம் காட்டினால் நாளை அணு ஆயுதத்தை பொருத்தி அதே ஏவுகணையை அனுப்ப தயங்காது என்ற ஒரு செய்தியும் இதன் மூலம் பகிரப்பட்டுள்ளது. உண்மையில் ரஷ்ய அதிபர் புட்டின் மிகவும் பக்குவமான ஒரு தலைவர் என்பது இந்த போர் நீண்டு செல்லும் தோறும் நிரூபணமாகிறது. காரணம், இந்த போர் தொடங்குவதற்கு முன்பும் நீண்ட காலமாக உக்ரைனை எச்சரித்து வந்தார் புட்டின். நேட்டோ நாடுகளையும் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கும் முயற்சியை கைவிடுங்கள் என்று எச்சரித்திருந்தார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் அதிதீவிரமாக உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கும் முயற்சியில் செயல்பட்டதால் வேறு வழியில்லாமல் தான் தாக்குதலை தொடுத்தது ரஷ்யா. போர் தொடங்கிய பின்னரும் கூட இதுவரை ரஷ்யாவின் வலிமைக்கேற்ப எந்த ஒரு தீவிரமான தாக்குதலையும் நடத்தவில்லை அந்நாடு. அதே நேரம் இந்த ஜெலன்ஸ்கி அவ்வப்போது ரஷ்ய படைகளை அதை செய்தோம் இதை செய்தோம் என்று அறிவிப்புகள் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் அதுபோல் எதையேனும் சொல்லிக் கொண்டிருந்தால்தான் அமெரிக்கா மகிழ்ச்சியடையும். அப்போதுதான் அந்நாட்டிடமிருந்து பணமும் ஆயுதமும் பெற முடியும். ஆனால் ரஷ்யா உக்ரைனில் உள்ள மக்களும் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனில் ஒரே நாட்டு மக்களாக இருந்தவர்கள் என்ற எண்ணத்தில் தீவிரமான எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. அதோடு அமெரிக்காவிற்கும் நேட்டோ நாடுகளுக்கும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது என்று எச்சரித்து வந்தார் புட்டின். ஆனால் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆயுதங்களையும் பண உதவியையும் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் புட்டின். அப்போதும் கூட கொடிய ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தவில்லை. ரஷ்யாவிற்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டால் விளைவு கடுமையானதாக இருக்கும் என்று எச்சரித்து வந்தார் புட்டின். ஆனால் இதுவரை உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதித்திருக்கவில்லை. இப்போது அடுத்த அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வரவுள்ள நிலையில் அவர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளட்டும் என்று அனுமதி அளித்துள்ளது பைடன் அரசு. அதை கேட்டவுடன் ஜெலன்ஸ்கி என்ற மோசமான அதிபர் துள்ளி குதித்துக் கொண்டு 6 ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவிவிட்டார். இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலையில்தான் அவர்களை எச்சரிக்கும் விதமாகவும் கண்டம் விட்டு கண்டம் தாவு ஏவுகணையை ஏவியுள்ளார் புட்டின். அதே நேரம் இந்த நேரத்திலும் கூட அணு ஆயுதம் வகிக்கும் திறனுள்ள ஒரு ஏவுகணையை ஏவிய புட்டின் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை என்பது அவரது தலைமை பண்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ரஷ்யாவிடம் உள்ளதை போன்ற ஆயுதங்கள் உக்ரைனிடம் இருந்திருந்தால் ஜெலன்ஸ்கி இதுபோல் யோசித்திருப்பாரா? நிச்சயம் மாட்டார். நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்று சொன்ன உடனேயே ரஷ்யா மீது ஏவ வேண்டிய என்ன அவசியம் உள்ளது? இதுவரை அதை பயன்படுத்தாமல் போர் செய்த ஜெலன்ஸ்கி இப்போதும் அதுபோலவே தொடர்ந்திருக்கலாம் அல்லவா? அடுத்தவனிடமிருந்து ஆயுதம் உதவியாக பெற்று தாக்கும் ஜெலன்ஸ்கிக்கு இந்த அளவு அகங்காரம் என்றால் அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை வைத்திருக்கும் ரஷ்யா எந்த அளவு செய்யலாம்? ஆனால் செய்யவில்லை எனும் இடத்தில்தான் புட்டின் மதிப்பை பெறுகிறார். இங்கு உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்துள்ள அமெரிக்காவே பயப்படும் ஒரு நாடாகும் ரஷ்யா. அதனால்தான் உக்ரைனை போருக்குள் திணித்துவிட்ட அமெரிக்காவோ நேட்டோ நாடுகளோ நேரடியாக போரில் ஈடுபடவில்லை. அது முன்னாள் கோமாளியும் முழுமை பெறா அதிபருமான ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் தெரியவில்லை. இங்கு ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் உக்ரைனை தூண்டிவிட்டு போர் செய்வது போல் அமெரிக்காவிற்கு எதிராக மற்ற நாடுகள் செய்திருந்தால் இத்தனை நாட்கள் அமெரிக்கா பொறுமையாக இருந்திருக்குமா? ஒரே ஒரு தீவிரவாதிக்காக ஒரு நாட்டின் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்கிய நாடு அமெரிக்கா. மற்றொரு நாட்டில் 20 ஆண்டுகளுக்கு மேல் ராணுவத்தை வைத்திருந்த நாடு அமெரிக்கா. அதுபோல் எத்தனையோ நாடுகள் மீது
போர் தொடுக்கவும் கடுமையான தாக்குதல்களை நடத்தவும் செய்துள்ளது. அமெரிக்கா செய்துள்ள எந்த போரிலும் மனிதாபிமானத்திற்கு எந்த மதிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை இதுவரை வரலாற்றில். அப்படி இருக்க 1000 நாட்களை தாண்டி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வருகிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யா பொருளாதாரத்தை தவிர எல்லா விஷயங்களிலும் அமெரிக்காவிற்கு அடுத்த வலிமையான சக்தியாக உள்ள ரஷ்யா மிகவும் பக்குவமாக நடந்து கொண்டுள்ளதை நடுநிலையாக சிந்தித்தால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்போது வேறு வழியே இல்லாமல் தமது நாட்டின் நிலைநிற்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அணு ஆயுதங்களை வகிக்கும் திறனுள்ள கண்டம்தாவு ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளது ரஷ்யா. இப்போதும் கூட அவசரப்படாமல் ஒரு எச்சரிக்கை எனும் விதத்தில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாமல் அந்த ஏவுகணையை ஏவியுள்ளது.